ஸோ கலர்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பூட் ஸ்ட்ராப்பில் வந்து டைனமிக்காக வந்து கலர்ஸ் மொபைலில் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அழகாக தெரியுற கலர்ஸை பண்ணுறதுன்னு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த கலர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி கலர்ஸ்ன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா படிக்கணும், கலர்ஸை பற்றி படிக்கணுங்க. அந்த லே அவுட்டுங்க, இதை பற்றி இந்த பேடிங் இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கணுங்க. இன்றைக்கி வந்து கலர்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு பட்டன் இருக்குது, ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு வெப்பேஜ்லாம் வந்து அதுக்கு கலர்ஸ் கொடுக்கணுங்க. அதை பேக்ரவுண்ட் கலர் 4 கலர் நிறைய இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து என்ன மாதிரி ஃபார்மட் கலர் இந்த ரெட் கிரீன் ப்ளூ RGBன்னு சொல்லுவாங்க, CMYKன்னு வாங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி கலர் ஃபார்மட்ஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு, ஒரு பட்டனுக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு கலர் கொடுக்கலாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் from Wikitech Kashmir. வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ்ட்ராப்பில் எப்படி கலர் வந்து கொடுக்கறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கலர் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைமரி அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் வரும். செகண்டரி அப்படின்றத கொடுத்தோன்னா கிரே கலரு, சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா க்ரீன் கலர் வரும். டேஞ்சர்னா ரெட் கலரு, வார்னிங்னா எல்லோ கலரு, இன்ஃபோ அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னா பிளாக் கலர், ஒயிட்டுக்கு ஒயிட்னே கொடுக்க போகிறோம். மியூட்டட் அப்படின்னா எந்த கலரும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் எப்படி கலர் கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அதே தான். இப்போ வந்து லைவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்கான சீரியன் லிங்க்கை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டோட சீரியன் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டிவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படின்ற கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போது அதற்கான கிளாஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்டு கலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரைமரி அப்படின்றது கொடுத்தோன்னா எனக்கு ப்ளூ கலர் வந்து அங்கே வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு டேஞ்சர், டெக்ஸ்ட்டு -டேஞ்சர் அப்படின்றத மாற்றினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ரெட் கலரில் அங்கே ஷோ ஆகும். இதுவே அந்த டெக்ஸ்ட்டு -சக்ஸஸ் அப்படின்றத இப்போ மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாற்றினா எனக்கு அது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், டேஞ்சரு, சக்ஸஸ்ஸு, வார்னிங் அப்படின்ற அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக பேக்ரவுண்டில் எப்படி கலர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்குற மாதிரியே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி சீரியன் லிங்க்கை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கான சீரியன் லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே டெவலப்மெண்ட் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படின்ற கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு கிளாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா BG-primary அப்படின்னு கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துடுது. இதுவே DG-success அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு க்ரீன் கலரில் வந்துடுது. அதுக்கப்புறம் DG-warning அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லோ கலர் வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். அதே மாதிரி BG அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லாத்துலேயும் இது கொடுத்துக்க வேண்டியதுதான். என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் கொடுத்துட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பட்டனுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வைக்கலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனுக்கு கலர் வைக்கலாம். அதுக்கப்புறம் லாகின்னு, மெனு அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் எல்லாமே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து லைவாக அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை முன்னாடி பார்த்த மாதிரி தான் சீரியன் லிங்க் CSSக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டேக்குள்ளே கிளாஸ் ஈக்குவல் டு BTN, அது வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் BTN-primary அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ப்ளூ கலரில் வந்துடுது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக அடுத்தது BTN இருக்கட்டும். அதுக்கப்புறம் BTN-success அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கலர் வரும், க்ரீன் கலர் வந்துடுது. ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு மாற்றினா ரெட் கலர் வரும். அடுத்தது வார்னிங் கொடுத்தா எல்லோ கலர் வரும். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அந்த எல்லாமே நம்மளோட சேனலில் வருது. இதை கோர்ஸாகவும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கோர்சஸ் பற்றி என்கொயரி பண்ணுறதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ணுற நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஆஃபீஸ் நம்பரு, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். இது மூலமாக நீங்கள் எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.